Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. So இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாமே என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாஸ்மினோட மாஸ்டர் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இது எல்லாமே சுட நான் வந்து அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். இது யூடியூப்ல கொஞ்சம் லேட்டா வருது. சோ அதனால தான் என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணல, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. சோ நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்து போயிட்டே இருப்போம். மாநகர்ல போயிட்டு ரோஷினி பொட்டிக் அவங்க கிட்ட தான் நான் வந்து எப்பவுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹையர் பண்ணுவேன். ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிஃபோர் டே வந்து நான் போயிட்டு ஈவினிங் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போதான் நோட் பண்ணோம் நானும் அவரும் வந்து ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி தான் ரெண்டு பேரும் பேசிட்டே அப்படியே வந்து ஜாலியாக வந்து ரைட் போயிட்டே இருந்தோம். ஸோ இதே வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், 2 days மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து இருக்கும். 13th and 14th of August நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் டிஃப்ரெண்ட் 2 லுக்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். Day 1 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் முகூர்த்தம் லுக் நீங்கள் கற்றுக்கலாம். Day 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ HD ரிசப்ஷன் லுக் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ 2 நாளுக்கும் லஞ்ச் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்ஸ்க்கு உங்கள்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து 4,000 rupees, ஆஃப்லைன் லுக் அண்ட் லேர்னுக்கு வந்து 5,000, ஆஃப்லைன் வந்து அதே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னா 7,000 rupees. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், சீக்கிரமாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ see you all on 13 and 14. Bye. இது நம்ம வந்து ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டு. ஸோ ட்ரெஸ் ஃபைனலி நம்ம வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி இந்த காஸ்ட்யூம் போட போகிறேன். அண்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி இந்த காஸ்ட்யூம் போட போகிறேன், இந்த ரெட் கலர் ஒன். ஸோ இது ரெண்டுமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், ரெண்ட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி பொட்டிக் அவங்கக்கிட்ட தான் நான் எடுத்தேன். ஸோ அவங்களோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், பிரைடல் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணுறேன். பிகாஸ் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கவுன்ஸு, லெஹங்காஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, பெஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் பிக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இன்ஸ்டாவில் வரும். உடனே யூடியூப்பில் வரணும் பார்க்கணுன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரம் உடனே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் தான் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டிங். ஸோ வெயிட்டான டைமில் 2 பேரும் கோலி சோடா குடிக்கிறோம். வேற என்ன குடிக்கணும், அதுவே போகலாம். ஸோ அதனால் வந்து குடிச்சிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுக்கணும். ஐயோ தலை ஊற்றுது. நாளைக்கு வந்து தான் ஃபுல்லாக ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஆயிடுச்சு இது ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது, பண்ணியிருந்தேன் நல்லா இருக்குது. நீங்கள் மேலே ஊற்றிச்சு குடி. நிறைய திங்ஸ்லாம் போய்ட்டு அரேஞ்ச் பண்ணோம். பட் டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 9:30 ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 9:15 ஆகுது. ஸோ போயிட்டு சாப்பிட்டு படுக்க தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து போயிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒர்க் ஷாப் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகிடுது. சரி போகணும், பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வேறு என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். பை. இந்த டைம் ஸோ வீடு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஓடி வருவானுங்க. வெளியே உட்காந்து எதுக்கு, சாப்பாட்டுக்கா? பார்த்து பாக்ஸுக்கா? எப்படி தூக்கிட்டு போறான் பாரு, மூட்டை மாதிரி. வரேன் நான் வரேன். Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு vlog மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ரொம்ப
அதனால நான் vlog தான் போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட டே டு லைஃப் ஆக்டிவிட்டீஸும் மேக்கப்போட ரிலேட்டடாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து vlog-ஆவும் போடுறேன், as well as மேக்கப் வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 days ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண போகிறேன். ஜாஸ்மினோட ஒர்க் ஷாப். ஷீ இஸ் ஃப்ரம் மும்பை ஆர் டெல்லி, ஐ திங்க் ஸோ. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 daysல நாங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் வந்து அட்வான்ஸ்டாக நான் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் திஸ் வில் பி மை லாஸ்ட் அப்கிரேடேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஆனால் இன்னும் முடிக்கிற மாதிரி தெரியல, போயிட்டே தான் இருக்கு. பட் எனக்குள்ள ஒரு இது நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்கிரேட் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே கிளாஸஸ் வேண்டாம், கான்சென்ட்ரேட் ஆன் சம் அதர் திங் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இட் ஹாவ் டு ஒர்க். நீங்கள் எல்லாம் உங்களோட விஷ், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அச்சீவ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிருக்கேன், யாருக்குமே ஒமிட் பண்ணலை. ஏதாவது நான் தப்பாக ரிப்ளை பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 7:45. இப்போ கிளம்ப போகிறேன். 8 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன். 8 more நாங்கள் வந்து போகும்போது இன்னும் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் என் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மேக்கப் லுக் நான் வந்து ஒரு 5 to 10 minutes முடிச்சிட்டேன். பேஸ் ஒன்றுமே கிடையாது. நத்திங், பேஸ் ஒன்றுமே இல்லை. லிப்ஸ்டிக்கு லைட்டாக வந்து க்ளாஸஸ் அந்த மாதிரி லைட்டாக பண்ணிட்டேன். பிகாஸ் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 8 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன். 7:45 7:50 வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். பட் 9 வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். சீக்கிரம் போனால் நம்மளுக்கு அது முன்னாடி சீட்டு பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறது. ஓகே, ஹோப் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். போகிற வழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் நான் வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி ஐ மூவிங். சட்டா பாய். என்னோட திங்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேக்கப் வீடியோ நான் 2 நாளும் நான் வந்து அங்கே ப்ராக்டிஸ் செஷனில் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் போடுவேன். ஸோ அதை வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இது கூட நான் மிக்ஸ் பண்ணலாம். இட் வில் பி லைக் vlog. கொஞ்சம் அங்கங்கே நான் வந்து பிச்சு போட்டு அதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் ஃபுல் மேக்கப் வீடியோ அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு வந்து என்னால் எந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியுதோ, கவர் பண்ண முடியுதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இருக்கிறேன். ஓகே, சட்டா பை பை. ஃபைனலாக வந்து கேப் வந்துச்சு. எனக்கு 2-3 முறை கேன்சல் ஆகி தான் கேப் வந்தது. அண்ட் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கேப்பில் வைக்கிறதுக்குள்ளே செமையாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கேப் கிடைக்கல, டைம் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு போயிட்டுருக்கு, சீக்கிரமாக போகணும், இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வேறு இருந்துகிட்டே இருந்தது. ஹஸ்பண்டும் கூட இல்லை அன்றைக்கி. பசங்க ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்க வந்து பசங்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸி டு கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து போகிற இடம் எல்லாமே ஈஸியாக இருந்தது. மை வேர்ல்ட் ஈவெண்ட். ஸோ இவங்க தான் இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் பின்னாடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்தது. எனக்கு பின்னாடி நானும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோவை வந்து எடுக்க ஆரம்பித்தேன் யூடியூப்காக. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய ஹால், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாலு. அண்ட் 150 members கிட்ட அன்றைக்கி வந்து கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஹால். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏசி, லைட்டிங், எவ்ரி திங் இஸ் ஃபைன். சவுண்ட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுறதுக்காக அவங்க கொடுத்த பேப்பர்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பெஞ்சில் தான் வந்து இடம் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இடம் கிடைக்கல. செகண்ட் டே வந்து அது கூட இல்லை, பின்னாடி லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். அண்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின், ரிச்சா தேவ், அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ எப்பவுமே வந்து அவங்க ஃபேமிலியோட தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கிளாஸஸ். இவங்க வந்து நார்த் இந்தியா அப்படின்றதுனால எல்லாமே ஹிந்தியில் தான் பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க பிரதர் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இங்கிலீஷில். ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறமா பொக்கே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொமெண்டோஸ் அதெல்லாம் கொடுத்து
வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக ஸ்பீச் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லுக்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கே 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டே 1 வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா 2க்குள்ள 2 லுக்ஸும் முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 4 o'clock ஆயிடுச்சு. இது ஒரு லுக்கு, இன்னொரு லுக் இருந்தது. பட் டைம் இல்லை, என்னால் ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் அவசரமாக லஞ்ச் வந்து போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா என்னால் பெருசாக ஷூட் பண்ண முடியல. 2 o'clock தான் லஞ்ச் வந்து எங்களுக்கு விட்டாங்க. ஸோ 2 o'clock போயிட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அண்ட் அகெயின் திருப்பியும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் 4 o'clock தான் முடிஞ்சது. அதுக்குள்ள மாடல்ஸ் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எங்கே உட்கார்ந்தோமோ அந்த இடத்துல நம்ம மாடலில் வந்து உட்கார வச்சுட்டு நான் வந்து லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் வந்து 2 டைப் ஆஃப் இருந்தது. லைக் லுக் அண்ட் லேர்ன் இருந்தது அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். லுக் அண்ட் லேர்ன் இருக்கிறவங்க வந்து ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து அதுக்கப்புறம் இருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நான் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எடுத்தது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தான் லுக் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஒரு சில மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அந்த நான் என்னென்னலாம் சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன், எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்குதுன்றது வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எடுத்து இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி எனக்கு எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஓவரால் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி குட்டி மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. எங்கெல்லாம் வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணணும், அது எல்லாமே வந்து அவரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ இதுதான் தப்பு, இப்படிதான் கரெக்ட் பண்ணணும், இப்படி பண்ணீங்கன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பரா எங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஈஸியா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து போட்டோ ஷூட்டுக்கு போக போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 to 6:45 ஆயிடுச்சு நான் முடிச்சுட்டு லுக் எல்லாம் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இஸ் ரெடி, ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து டிஜே ஃபோட்டோகிராஃபிலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம்மா, ஒன்றும் இல்லை ப்ராப்ளம். ஸோ டிஜே ஃபோட்டோகிராஃபிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிளாஸ் வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா லைக் 6:45 ஆகிடுச்சு. இனிமேல் தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். நாளைக்கு மார்னிங் வந்து 7:45 வர சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see how it happens. So this is my face after work. எப்படி இருக்கு பாருங்க. பயங்கர வந்து டயர்டாகிடுச்சு. பயங்கர ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லா மாடல்ஸ் அது இதுன்னு ஃபுல்லாக மிஷின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு பிளேஸு. பட் ஹோப்ஃபுல்லி நல்லா முடிஞ்சிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து ஷூட்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் என்னென்னா ஒரு இடத்துலையே உட்கார வச்சுட்டாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். லஞ்சுக்கு மட்டும்தான் வெளியில் வந்தோம். ஸோ அதனால் பெருசாக எதுவும் பண்ண முடியல, ஷூட் எடுக்க முடியல என்னால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹோட்டலில் வந்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருந்தது. அங்கங்கே நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃபோட்டோஸ் கிட்ட வந்து எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் ரீல்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் ஃபோட்டோ எடுக்க ஆப்டான இடமா இருந்தது. ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். டே 1 சொல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபோட்டோஷூட்டை நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வெயிட்டிங் ஃபார் த கேப் டு கோ. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாளைக்கு காலைல வரலாம். பாய், குட் நைட். ஸோ கேப் வந்துருச்சு. பயங்கர டயர்டு. கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனேன். அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா டைம் ஆனதுனால பயங்கரமாக டிராஃபிக்கு. ஸோ அந்த டிராஃபிக்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வந்து என்னோட கிளினிக்கை நான் வந்துட்டேன். கிளினிக்கில் வந்து ஹஸ்பண்டை கூட்டு போக சொல்லிட்டேன். பிகாஸ் பயங்கர டயர்ட். என்னோட கிளினிக் நான் வந்து ரீச் ஆகிட்டோம்னா ரீச் ஆகலை. ஸோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளினிக் ரீச் ஆகியாச்சு. வீட்டுக்கு ஒன்றும் போகிற இனிமேல் தான் நாங்கள் போனோம். என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. லைக் என் வண்டி இருக்குது, பட் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவர் வந்திருக்காரு. என் வண்டி இங்கேயே விட்டுட்டு போய்ட்டு நான் லிட்ரலி ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் கிளாஸ் வாஸ் அமேசிங்.
வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லிட்டு எல்லா விதமான மேக்கப்ஸும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஹோப் இனிமேட் இருந்து இன்னும் பெட்டராக பண்ணுவேன்ட்டு. அவ்வளோதான், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஐம் வெரி வெரி ஹாப்பி. எப்படி கரெக்டாக சொன்னேன்? ஆமாம், என்ன பண்ணுறா பேர் இல்லை ஐயா, என்ன பண்ணுங்கிற பச்சை முச்சா இல்லையா?